ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70 மாம் சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் முறையாக அந்த இயக்குனர் முன்னாடி உள்ளாடையோடு நின்ன, ஸோ என்னால் முடியாதுன்னு சொன்னார், முடியும் அப்படின்றத காட்டுறதுக்காகவே வெறும் உள்ளாடையோடு நின்று அந்த இயக்குனர் முன்னாடி பின்னாடி நடந்து வந்து குலுங்க வந்து நான் நின்னேன் அப்படின்றத ரொம்ப கூச்சமே இல்லாமல் ஓப்பனாக சொல்லியிருக்காரு. ஸோ இந்த குலுங்க விஷயம்லாம் திரைமறைவில் நடந்த விஷயம். ஸோ அவங்க சொன்னது இந்த உள்ளாடையோட வந்து நின்னது மட்டும்தான். ஆனால் திரைமறைவில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. அந்த நடிகை வேறு யாரும் கிடையாது, நயன்தாரா. ஸோ என்ன விஷயம் அப்படின்றத நம்ம டீட்டெயிலில் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். எந்த படத்தில் எது நடந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். தமிழ் சினிமாவோட லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி அவரே வந்து தன்னைத்தானே வந்து அந்த பட்டப்பெயரோட கூப்பிட சொல்லி வற்புறுத்தி அதனால் வந்து கூப்பிடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஹீரோயின் சென்ட்ரிக் மூவிஸ் எல்லாம் வந்து அவர் அதிகமாக நடிக்கிறதால அந்த படங்கள் ஓரளவுக்கு நல்ல வரவேற்பும் வந்து கிடைச்சிது. ஸோ போட்ட முதலுக்கு மோசடி இல்லாமல் வந்து போட்ட பணம் வந்து திரும்ப வந்துட்டு இருந்ததால் இந்த நடிகை என்ன சொன்னாலும் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அது இவங்களுக்கு ஒரு தலைகணமாகவும் மாறிடுச்சு. ஸோ அதனால் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்றத இவங்களே வந்து போட்டுக்கிட்டாங்க. வேறு வழி இல்லாமல் ப்ரொடியூசர் டைரக்டர் எல்லாமே அதையும் போட ஆரம்பித்தாங்க. ஸோ நடிகை நயன்தாரா பற்றி நம்ம நிறைய வீடியோஸில் நம்ம சேனல்லேயே பார்த்துருப்போம். ஸோ இவங்களுக்கான அந்த வாய்ப்பு, ஐயா படத்திலான வாய்ப்பு எப்படி கிடைச்சிது, ஸோ இவங்க பண்ண அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்த்துருப்போம். சரத்குமார்கிட்டையும் சரி, டைரக்டர் ஹரிக்கிட்டையும் சரி, இவர் பண்ணக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் அதன் மூலமாக கிடைச்ச வாய்ப்பு தான் வந்து ஐயா படத்தில் அவருக்கான அந்த கிராமத்து ரோல். ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களை நடித்தார். வல்லவன் படத்தில் பீக்குக்கு போயிட்டார். தன்னுடைய முன்னழகும் சரி, இந்த உதட்டழகையும் பிதுக்கி அதன் மூலமாக வந்து பயங்கர ஃபேமஸ் ஆனார். அதுக்கப்புறம் என்னால் கவர்ச்சி காட்ட முடியும்னு சொல்லி கவர்ச்சியில் வந்து புயலாக இருந்தார். அந்த நிறைய காதல் பண்ணார். சிம்பு கூட பிரேக்கப் ஆச்சு. அதுக்கப்புறம் பிரபுதேவா அவரை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வல்லவனில் சிம்பு கூட இருந்த காதலில் அவர் என்ன சொன்னாலும் வந்து ஓகேன்றதால கவர்ச்சி, முன்னழகை பிடிச்சி அமுக்கிறதுன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ அதே போல் இன்னொரு காதலான பிரபுதேவா கூட காதலில் போகும்போது அவங்க கூடயும் ஏகப்பட்ட கவர்ச்சி. வில்லு படத்தில் எந்த மாதிரியான கவர்ச்சி, இதுக்கு மேலே இறக்குனா உள்ளே இருக்கக்கூடிய பட்டி தெரியும் அப்படின்றதால அந்த அளவுக்கு வந்து லோ ஹிப்பில் போட்டு டான்ஸ் ஆடக்கூடிய விஷயங்கள்லாம் வில்லு படத்தில் நடந்துச்சு. ஸோ இப்படி தான் பில்லா படத்தில் இவருக்கான வந்து வாய்ப்பு வரும்போது இந்த படத்தில் நீச்சல் உடையில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி டைரக்டர் சொன்னார். ஆனால் என்னால் அப்படியான காட்சிகளில் நடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி என்னை யாரும் நம்பவே இல்லை. சொல்லும்போது நான் வந்து மறுக்கலாம் இல்லை, கண்டிப்பாக பண்ணுறேன். ஆனால் டேரக்டருக்கு வந்து ஒரு டவுட். ஸோ இவர் வந்து போடுவாங்களா அந்த அந்த நீச்சலோட இவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க, பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த நிலையில தான் வந்து அந்த ட்ரெஸ்ஸை வந்து நான் போட்டு அவருக்கு முன்னாடி வந்து அப்படி ஒரு கதாபாத்திரத்தில் நான் நடித்ததே கிடையாது. அதனால் அந்த ட்ரெஸ்ஸை நான் வந்து போட்டு காட்ட தான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ அவங்க டிசைன் பண்ணக்கூடிய அந்த பண்ணி வச்சிருந்த அந்த 2 பீஸ் நீச்சலோடைய அந்த டைரக்டர் முன்னாடி போட்டு காட்டுறதுக்காக போட்டுட்டு அவங்க முன்னாடி போய் நின்னேன். ஸோ அவங்க வந்து மெய் மறந்து போய் என்னை ரசித்து பார்த்துருந்தாங்க. இருந்தாலும் அந்த 2 பீஸ் நீச்சலோடையில் அவ்வளவுதான் வந்து இருக்கும் அப்படின்றதால அந்த ரொம்ப குறுகிய 2 பீஸ் இருந்தாலுமே வந்து கொஞ்சம் ஆடை வந்து பெருசாக போடுவாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து நயன்தாராவுக்கு கொடுக்கல. நயன்தாராவுக்கு கொடுத்தது ரொம்ப ரொம்ப சின்ன ஆடை, வெறும் உள்ளாடையோடு வந்து நிற்கக்கூடிய விஷயங்கள் தான் வந்து பண்ணாங்க. ஸோ அவங்களும் வந்து தைரியமாக அதை போட்டுட்டு போல்டாக டைரக்டர் முன்னாடி போய் நின்னாங்க அந்த நீச்சல் உடையில். ஸோ நானும் ஒரு இயக்குனர் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு மனசு கோணாமல் அவங்க சொல்லக்கூடிய கதாபாத்திரங்கள், சொல்லக்கூடிய உடைகள் எல்லாமே வந்து போட்டு நம்ம நடிக்கிறதா நம்மளுடைய நடிகையோட வேலை அப்படின்றத நான் புரிஞ்சு அந்த நீச்சல் உடையில் வந்து ஒரு முறை நின்று நடிக்க ஆரம்பித்தேன். ஸோ இந்த செய்தி எல்லாமே வந்து திரைமறைவில் நடந்த செய்திகள். ஸோ இந்த டேரக்டர் முன்னாடி நடந்த அந்த பில்லா படத்தில் விஷ்ணுவர்தன் கூட இவங்க பண்ணக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட், அவங்களுக்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட அந்த நீச்சல் உடையில் ஃபர்ஸ்ட் பார்த்தது விஷ்ணுவர்தன் தான். ஸோ அந்த முன்னாடி பின்னாடி திரும்பி எல்லாம் நிற்க வச்சு பார்த்துட்டு ஓகே சரியா செட் ஆகும் அப்படின்றதுக்கு அப்புறம் தான் வந்து மக்களுக்கு வந்து காட்டினாங்க. மக்களுக்கு காட்டினது என்னவோ கொஞ்சம் தான். ஸோ ஆனால் கீழே வந்து சுருட்டி வச்சுருப்பாங்களே இன்னொரு ட்ரெஸ், அது மேலே அதெல்லாம் இல்லாமல் வந்து டைரக்டர் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நயன்தாரா பண்ண இந்த விஷயங்கள் இதெல்லாம் பண்ணி தான் அவங்க வந்து முன்னேறி வந்திருக்காங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது இல்லையா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கமெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள்.